ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியை ஒரு தொடர்ச்சியான பூக்கும் நிலையில் வச்சுருக்கிறத பற்றியும் அண்ட் நெக்ஸ்ட்டு வெயில் காலங்களில் மல்லிகை செடியை கவாத்து செய்யும்போது நம்ம எப்படி தொடர்ச்சியாக பூ பறிக்கிறது போல் செடிகளை பிரித்து கவாத்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விளக்கம் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக பூ பூக்க வைக்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அதாவது மல்லிகை செடியில் பிந்திய பூக்கும் நிலையை ஊக்க வைக்கிறது மூலிமா பூஞ்சொற்று முன்னாடியே பூக்க வைக்கலாம். அதாவது தற்போதைக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பூக்கும் நிலை முடிவடைகிறதுக்கு முன்னாடியே அடுத்த தாவர வளர்ச்சி எடுத்து அந்த பூஞ்சொற்று முடிகிறதுக்குள்ளே அடுத்த பூஞ்சொற்று ஆரம்பிக்கிறத பற்றி தான் நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம மல்லிகை செடிகளுக்கு செஞ்சுருந்துருக்கோம். அதாவது வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தியும் அதே நேரத்தில் தாவர வளர்ச்சியை பூக்கும் நிலையிலேயே நம்ம எடுக்க வச்சோம். தொடர்ச்சியாக பூக்கள் பெரிதளவு குன்றாமல் ஒரு 10 to 20% வேறுபாடுலேயே நம்ம தொடர்ச்சியான பூக்கும் நிலையில் மல்லிகை செடி வச்சுருக்கோம். அதாவது பொதுவாக வெயில் காலங்களை பொறுத்தவரை மல்லிகை செடியில் பூக்கள் முழுவதும் ஓயாது. பூக்கள் ரொம்பவே குறைவாக இருக்கும். பூக்கள் ஓயக்கூடிய டைமில் எதுவரை அப்படின்னா அடுத்த பூஞ்சொற்று ஆரம்பிக்கிற வரை. அதுவும் எத்தனை நாட்கள்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 10 நாட்கள்லேருந்து அதிகபட்சம் 20 நாட்கள் வரை செடியோட வயதை பொறுத்தும் அண்ட் சுற்றிலும் இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்தும் செடியோட ஆரோக்கியத்தை பொறுத்துமே அமையும். ஸோ இது நமக்கு மல்லிகை செடியில் இயல்பாகவே நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பூக்கள் குறையக்கூடிய டைமில் நமக்கு பூக்கள் பெரிதளவு இருந்தது போல் இருக்காது. ஆனால் நம்ம குறிப்பிட்டது போல் பிந்திய பூக்கும் நிலையை ஊக்குவிச்சு பூஞ்சொற்று முன்னாடியே பூக்க வைக்கிற மூலிமா ஒரு தொடர்ச்சியான பூக்கும் நிலையே மல்லிகை செடியை வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாகவும் சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இப்போ அதுக்கான சான்றை தான் நீங்கள் இந்த செடிகளில் பார்க்குறீங்க. அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய பூஞ்சொற்று கிட்டத்தட்ட ஓய்வடையக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடியே சரியாக இன்னொரு 2-3 நாட்கள்லேயே அடுத்த பூஞ்சொற்று தீவிரமாக அடைகிறது போல் ஓரிரு மொட்டுகள் அந்த பூஞ்சொற்று ஆரம்பித்து பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்லிகை செடியை வளர்க்கும்போது பூஞ்சொற்று அதிகமான பூக்கள் பூக்கக்கூடிய டைமில், அதாவது சென்டர் ஆஃப் பூக்கும் நிலை, பூஞ்சொற்றோட மையப்பகுதியில் அதிகமான பூக்கள் பூக்கும். அண்ட் அதே நேரத்தில் பூஞ்சொற்றோட மையப்பகுதியை தொடர வர, அதாவது உச்சபட்சமான பூக்கள் பறிக்கிற வர பூஞ்சொற்று ஆரம்பித்ததுலேருந்தும் அதே நேரத்தில் அந்த அதிக அளவு பூக்கள் பறித்ததுக்கு பிறகு பூஞ்சொற்று முடிவடையக்கூடிய நிலை வரையும் ஒரே சீரான வளர்ச்சி நோக்கி பூக்கள் கூடி அதே நேரத்தில் பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சும் பூஞ்சொற்று ஆரம்பித்து முடிவடையும். ஆனால் நம்ம குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, உச்சபட்சமான பூக்களை பறித்தாலும் கூட அதற்கு பிறகு அடுத்த சுற்று பூஞ்சொற்று நம்ம செடியை கவாத்து செய்கிற வரை எத்தனை சுற்று பூக்கள் முழுவதும் பறிக்க முடியுமோ அவ்வளோ சுற்று பூக்கள் பறிக்கிற வரை நமக்கு பூக்கள் கூடியும் குறைஞ்சும், ஆனால் குறையிறது ரொம்ப பெரிதளவு குன்றாமல், அதாவது பெரிதளவு பூஞ்சொற்று தோய்வடையக்கூடிய நிலையை நோக்கி போகாமல் நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஃப்ளவரிங்கை நோக்கி அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான பூக்கும் நிலையிலேயே நம்ம மல்லிகை செடியை எவ்வளோ நாட்களுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மல்லிகை செடியை கவாத்து செய்யக்கூடிய நிலைக்கு மல்லிகை செடி போகிற வரை நம்ம இதே மாதிரி ஒரு தொடர்ச்சியான பூஞ்சொற்றில் மல்லிகை செடியை வச்சுக்கலாம். அதாவது அடுத்தடுத்த பூஞ்சொற்று இடையில் கேப் இல்லாமல் தொடர்ச்சியாக பூக்கிற அளவுக்கு. ஸோ இது எந்த டைமில் மாறும் அப்படின்னா, சாதாரணமாக ஒவ்வொரு தாவரநிலை வளர்ச்சி, ஒவ்வொரு பூஞ்சொற்றுக்கான கொப்புகள் வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய டைமில் ஒவ்வொரு டைம்லேயுமே, அதாவது ஒவ்வொரு சுற்று தாவர நிலை வளர்ச்சியிலையுமே கொப்புகளோட எண்ணிக்கைகள் மல்லிகை செடியில் கூடிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ மல்லிகை செடியில் பூஞ்சொற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூஞ்சொற்றுக்கான தாவர நிலை வளர்ச்சியில் ஒரு செடிக்கு 50 கொப்புகள் துளி வச்சிருக்கு அப்படின்னா, அந்த பூஞ்சொற்று முடிவடையக்கூடிய டைமில் அடுத்த தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும்போது அந்த தாவர நிலை வளர்ச்சிக்கு குறைந்தபட்சம் 50 கொப்பும் அதிகபட்சம் 70லேருந்து 100 கொப்புகள் வரையும் இருக்கும். ஸோ இது அந்த மல்லிகை செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை பொறுத்தும் அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வெப்பம், சுற்றிலும் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இது எல்லாத்தையுமே பொறுத்தும் அமையும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்க்கும் உள்ளாகாமல் இருக்கும் பட்சத்தில், செடி ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த தாவர நிலை வளர்ச்சியில் குறைந்தபட்சமாக எடுக்கக்கூடிய கொப்புகளே 60லேருந்து 100க்குள்ளான அளவில் எடுக்கும். ஸோ இது ஒவ்வொரு தாவர நிலை வளர்ச்சிலையும் கொப்புகள் வளர்ச்சி கூடிகிட்டே தான் இருக்கும். கொப்புகளோட எண்ணிக்கைகள் கூடிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கொப்புகளோட எண்ணிக்கை எப்போ ஒரு மல்லிகை செடி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் போதும் அந்த தாவர வளர்ச்சி ஆரம்பிக்கும் போது குறையுதோ அந்த டைம் தான் நம்ம மல்லிகை செடியை கவாத்து செய்ய வேண்டிய டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது செடி பெரிதளவு பூக்கள் பூக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சுற்றளவு, அந்த செடியோட கேனோப்பியை, அந்த செடியோட அடர்த்தியே முழுவதும் விரிஞ்சு காணப்படும். ஸோ அப்படி இருந்து கொடி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாகக்கூடிய டைம்லேயும் பூக்கள் எடுக்கக்கூடிய கொப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கக்கூடிய டைமில் நம்ம செடியை கவாத்து செஞ்சு விடணும். ஸோ அதற்கு பிறகு திருப்பி வெயில் காலத்தை பொறுத்தவரை
கவாத்து செஞ்சதுலேருந்து மல்லிகை செடி முதல் சுற்று பூக்கள் ஒரு 30லேருந்து 40 நாட்களுக்குள்ளேயே பூத்துரும். ஸோ அதற்கு பிறகு திருப்பி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு கண்டினியூஸான ஃப்ளவரிங் ஸ்டேஜில் மல்லிகை செடி வச்சுருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மல்லிகை செடி நம்ம எப்படி கவாத்து செய்யக்கூடிய டைம்லேயும் தொடர்ச்சியாக பூக்கள் பெரிதளவு குன்றாத அளவுக்கு கவாத்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது அதை வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 200 மல்லிகை செடிகள் வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மல்லிகை செடிகளோட வயது ஒரு 2 வருடமாவோ இல்லைனா 3 வருடமாவோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மல்லிகை செடிகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் கவாத்து செய்யும்போது ஒட்டுமொத்தமாகவே கவாத்து செஞ்சு விட்டுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பூக்கள் ஒட்டுமொத்தமாகவே இல்லாமல் போயிடும். அதாவது இந்த ஒரு 200 மல்லிகை செடியை ஒரு 2 நாட்கள் நீங்கள் கவாத்து செய்கிறீங்க அப்படின்னா சரியாக கவாத்து செஞ்சதுலேருந்து 30லேருந்து 40 நாட்கள் வெயில் காலத்தை பொறுத்தவராகவும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் சுற்று பூக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இதுவே இந்த 200 மல்லிகை செடியை இன்றைக்கி ஒரு 100 மல்லிகை செடியை நீங்கள் கவாத்து செய்கிறீங்க அப்படின்னா சரியாக 30 நாட்களுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு மீதமுள்ள 100 மல்லிகை செடிகளும் நீங்கள் கவாத்து செய்யும்போது முதல்ல கவாத்து செஞ்ச இந்த 100 மல்லிகை செடிகள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது 2வது முறை கவாத்து செய்யக்கூடிய 100 மல்லிகை செடியும் பூக்கள் எடுக்காத டைமில் நம்ம ஃபஸ்ட்டு கவாத்து செஞ்ச மல்லிகை செடி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பூக்கள் பூத்துட்ருக்கக்கூடிய டைம்லேயே அடுத்த சுற்று தாவர வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய டைமில் நம்ம செகண்ட் டைம் கவாத்து செஞ்ச மல்லிகை செடிகளும் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதிகளவு மல்லிகை செடிகள் வச்சுருக்கவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும். அதாவது மெயின்டெனன்ஸுக்கும் சுலபமாக இருக்கும். அதே நேரத்தில் பூக்கள் எல்லா நாட்களும் வருடம் முழுவதும் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு டெக்னிக்கோவாக இது கருதப்படுது. அதாவது ப்ரன்னிங் டெக்னிக்கோ. ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக விளக்கத்தோடு பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதில் இன்னுமே நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஸோ இது நம்ம குறிப்பிட்டிருக்க ஒரு 200 மல்லிகை செடி வச்சு நம்ம சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இதை இன்னும் ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கலர்வேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரியோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.